பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 26:9 என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். ஆண்டவரோடு கூட என்ன நடந்த, ராத்திரி படுக்க போகும்போது, நீங்கள் உறங்க போகும்போது கூட உங்களுடைய இருதயத்தில் துதிப்பீங்க, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என் கூட இருந்தீங்க, இரவில் நான் நித்திரை பண்ண போகிறேன், என் கூட இருக்கிறீங்க. உங்களுடைய ஆத்மா வாஞ்சிக்கும். சில சமயத்தில் ராத்திரில் அப்படிதான் படுக்க போறதுக்கு ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு படுக்கலான்னா ஜெபத்தை நிறுத்த முடியாது. அப்படியோடைய பிரசன்னை இறங்கி வரும், ஜெபித்து கொண்டே இருப்போம், மணிக்கணக்காயிரம் சில சமயம். ஏன்னா அவருடைய பிரசன்னை அவ்வளோ இனிமையானது. ராத்திரியில் அதிகாலை எழும்பின உடனே, படிக்கல கண் விழிச்ச உடனே உங்களை அறியாமல் உங்களுடைய ஆவி தேவனை தேட ஆரம்பிக்கும், தேவனை துதிக்க ஆரம்பிப்பீங்க, தேவனை தேடும். இயேசுவோடு வாழ்றதுக்குது ஒண்டர்ஃபுல் ஒரு லைஃப்ங்க. அதை அனுபவிச்சா தான் தெரியும், ருசிச்சு பாருங்க, அப்போதான் தெரியும். அப்போ அதிகாலை எழும்பினோடனே நீங்கள் வசனத்தை அப்படி ஜெபிக்கும் போது அவரை நீங்கள் உங்களுடைய ஆவியில உணர முடியும், அவர் உங்களோட பேசுவதை உணர முடியும். தினந்தோறும் காலையில் உங்களுடைய ஆவி உங்களுடைய தாகத்தோட தேடும், இன்னைக்கு எங்கள் அப்பாட்ட நான் பேசணும், ஏசியான்ட்ட பேசணும் அப்படின்னு உங்களை அறியாமலேயே உங்களுடைய ஆவியில் ஒரு ஏவுதல் உண்டாகும். நீங்கள் அப்படியே பைபிள் வாசி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவருடைய பிரசன்னம் உங்களை மகிழ பண்ணும். தினந்தோறும் மகிழ்ச்சியாக இருக்கலாங்க, தினந்தோறும் ஒரு சந்தோஷங்க. இந்த கவலை பாடு, இன்னைக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண தோணாது. இயேசு கூட இருக்கிறார், அவர் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவர் நடத்துவார் அப்படின்ற ஒரு விசுவாசம், தைரியம் அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு தந்துடும். அப்போ அதிகாலையில் உங்களுடைய ஆவி ஆண்டவரை தேடுதா? அப்படி தேடினாதான் இயேசு உங்க கூட இருக்காருன்னு அர்த்தம். அப்போ அவர் உங்க கூட வந்துட்டா உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் பெரிய மாற்றம் வரும். உங்களுடைய ஆத்மா அவரை வாஞ்சிக்கும், உங்களுடைய ஆவி அவரை தேடும், உங்களுடைய சரீரத்தில் ஒரு தேவ பிரசன்னம், உங்களுடைய முகத்தில் அந்த கலை பிரகாசம் இருக்கும். இயேசுவோடு வாழ்றது எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அப்போ நீங்கள் அப்படி தேடுறீங்களா? அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை தேடினீங்களா? சந்தோஷமாக இருக்கலாம். உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா இயேசுக்கு? உங்கள் கையை அப்படி கையில் தர்றீங்களா? இயேசுவே, உங்கள் கையில் என் கையை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை நடத்துங்க, நான் உங்கள் கூட இருக்கணும், நீங்கள் என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்களா? தகப்பனே, இந்த மகன் இந்த மகள் தன்னுடைய கையை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க, நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்காக தானே சிலுவையில் மறிச்சிங்க, ரத்தம் சிந்தினீங்க. அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்க, ரத்தத்தினால கழுவுங்க, அவங்களோட பேசுங்க, வழி நடத்துங்க. அவங்க ஆத்மா எப்பொழுதுமே தேடும்படிக்கு அந்த தாகத்தை உண்டாக்குங்க. உம்மோடு வாழ்கிற இனிமையான வாழ்க்கை கொண்டு ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன்.